வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்னைக்கு நம்ம வீடியோல ஆந்திரா ஸ்பெஷல் வெங்காயம் பச்சை புளிசு ரெசிபி தான் பண்ண போறோம். ஒரு பெரிய கத்திரிக்காய் வச்சுட்டு பச்சை புளியை நல்லா புழிஞ்சு இதுல சேர்த்துட்டு டக்குன்னு ஒரு 5-10 நிமிஷத்துல நீங்க இதை ரெடி பண்ணிடலாம். இதுல டைம் எடுக்கிற வேலையே கத்திரிக்காய் சுடுறது மட்டும்தான். நீங்க கத்திரிக்காய் சேர்க்காம பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரசம் மாதிரி நல்லா தண்ணியா பண்ணி நீங்க சாதத்துல பிசைஞ்சு சாப்பிடலாம். பட் கத்திரிக்காய் போட்டு நல்லா திக்கா பிசைஞ்சு பண்ணீங்கன்னா நீங்க தோசை கூட தொட்டுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முதல்ல நம்ம கத்திரிக்காவை நல்லா வாஷ் பண்ணிட்டு தண்ணி எல்லாம் தொடச்சிட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெயை வெளியில தடவிக்கலாம். அடுத்ததா எண்ணெய் தடவினதுக்கு அப்புறமா இந்த கத்திரிக்காவை நம்ம டைரக்டா ஃப்ளேம்ல வச்சு சுட்டுக்க போறோம். அந்த காலத்துல இதை அப்படியே தண்ணில போட்டு சுட்டு எடுத்துப்பாங்க. பட் இன்னைக்கு நம்ம இதை கேஸ்ல சுடுறதுனால நான் மேல ஒரு கிரில்லர் வச்சுக்கிறேன். அதாவது நம்ம சப்பாத்தி போடுவோம் ஃபுல்கா, அதுக்கு யூஸ் பண்ற அந்த கம்பி மேல நான் கத்திரிக்காய் வச்சு சுட்டுக்க போறேன். எல்லா பக்கமும் நல்லா சுத்தி விட்டுட்டு ஈவனா ரோஸ்ட் ஆகிற மாதிரி நீங்க குக் பண்ணிக்கோங்க. நல்லா சாஃப்ட் ஆகணும். மேல் பக்கம் அடிப்பக்கம் கொஞ்சம் குக் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும். ஒரு ஃபோக் வச்சு அமுத்தி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் குக் ஆயிடுதா இல்லையான்னு. குக் ஆயிடுச்சுன்னா கத்திரிக்காய் சாஃப்ட் ஆயிடும். அப்படியே தோல் எல்லாம் பிரிஞ்சு உங்களுக்கு உள்ளேந்து அப்படியே ஜூஸ் வெளியில வர ஆரம்பிக்கும். என்னடா கத்திரிக்காய் சுடுறோமே, நம்மளோட டிஷ்ல கரிஞ்ச வாசனை வருமே நினைக்காதீங்க. நம்ம தோலை உரிச்சிட போறோம், அதனால அவ்வளோ கரிஞ்ச வாசனை வராது. நல்லா எல்லா பக்கமும் ஈவனா சுட்டதுக்கு அப்புறமா தனியா ஒரு பிளேட்ல எடுத்து வச்சிருங்க. கொஞ்சம் ஆறட்டும். கை பொறுக்கிற சூடுக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்ம தோல் உரிச்சுக்கலாம். தோல் உரிச்சதுக்கு அப்புறமா உள்ள பூச்சி புழு ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. பூச்சி இருந்ததுன்னா அந்த பக்கத்தை மட்டும் கட் பண்ணி தூக்கி வீசிடுங்க. உள்ள இருக்க ஃப்ரெஷ்ஷை நம்ம தோல் உரிச்சிட்டு நல்லா மசிச்சுக்கலாம். தோல் இருந்தால் தான் உங்களுக்கு கரிஞ்ச வாசனை வரும். நீங்க நல்லா குக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மேஷ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். நீங்க எதோ ஃபோக் வச்சு மசிக்கலாம், இல்ல கையாலேயே மசிக்கலாம். மிக்சியில போட்டு அடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு குழகுழப்பு வந்துடும். அதனால கையில மசிக்கிறது தான் பெட்டர். மசிச்சதுக்கு அப்புறமா நம்ம இதுல ஒரு இன்கிரீடியன்ஸா சேர்த்துக்கலாம். முதல்ல நான் கொஞ்சமா கருவேப்பிலை, ஒரு 2-3 இலை கருவேப்பிலை அப்படியே பிச்சுட்டு இதுலயே சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு நான் பச்சை மிளகாய் சேர்க்க போறேன். உங்களுக்கு எவ்வளவு காரம் வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. கிட்ஸ் எல்லாம் சாப்பிட்றாங்கன்னா 1-2 பச்சை மிளகாய் கரெக்டா இருக்கும். இல்ல நல்லா ஆந்திரா ஸ்டைல கார சரமா வேணும்னா நல்லா ஒரு 4-5 பச்சை மிளகாவை ரவுண்டா கட் பண்ணிட்டு இதுல சேர்த்துருங்க. இது கூடவே ஒரு 2 பெரிய வெங்காயத்தை பொடிப்பொடியா நறுக்கிட்டு நம்ம சேர்த்துடலாம். நல்லா தாராளமா ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகளை பொடிப்பொடியா சாப் பண்ணிட்டு அதையுமே இதுல சேர்த்துருங்க. இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கு போறோம். வெங்காயம், கத்திரிக்காய், பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா ஒன்னா சேர்ந்து மசிஞ்சு உங்களுக்கு டேஸ்ட் வரணும். வெங்காயத்தை நல்லா பொடிப்பொடியா நறுக்கிட்டு மசிச்சு விட்டுட்டீங்கன்னா அதோட காரத்தன்மை கொஞ்சம் அடங்கிடும். ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளியை தண்ணியில ஊற வச்சுட்டு அதோட எக்ஸ்ட்ராக்டை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். 2-3 தடவை தண்ணி சேர்த்துட்டு நீங்க புளி ஜலம் எடுத்துக்கலாம். இப்போ நீங்க ரசம் மாதிரி ரைஸ்ல பிசைஞ்சு சாப்பிடணும்னு நினைச்சீங்கன்னா தண்ணி கொஞ்சம் தாராளமா சேர்த்துக்கோங்க. இல்ல தோசைக்கு இல்ல தொக்கு மாதிரி சாதத்துல பிசைஞ்சு சாப்பிடணும்னு நினைச்சீங்கன்னா புளி தண்ணியை திக்கா கரைச்சிட்டு கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு ஒரு ஓரமா வச்சிடுங்க. நம்ம இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்க போறோம். தாளிக்கிறதுக்கு கடாயில 2 டீஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். காரத்துக்கு நான் 2 குண்டு மிளகாய் இதுலயே சேர்த்துக்கிறேன். கொஞ்சமா பெருங்காயம் சேர்த்துக்கலாம். வாசனைக்கு கருவேப்பிலை சேர்த்துட்டு பருப்பெல்லாம் நல்லா பொன் நிறமா மாறுற வரைக்கும் வறுத்துக்கோங்க. பொன் நிறமா மாறினதுக்கு அப்புறமா நம்மளோட தாளிப்பை நம்ம பிசைஞ்சு வச்சிருக்கிற அந்த கத்திரிக்காயில சேர்த்துடணும். தாளிப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா கலந்து விட்டுருங்க. அவ்வளவுதாங்க, நம்மளோட வெங்காயம் பச்சை புளிசு ரெடி. ரொம்ப சிம்பிளான டிஷ், ஈஸியான டிஷ், ஆனா டேஸ்டியா இருக்கும். காரம் மற்றும் கன்சிஸ்டன்சி உங்க வீட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த டிஷ் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத எனக்கு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா வரீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு நல்ல வீடியோட நல்ல ரெசிபியோட உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். Until then, take care, bye bye, thanks for watching, have a great day. இதை தவிர நம்ம சேனல்ல நிறைய ரெசிபிஸ் இருக்கு. அதையுமே நீங்களும் ட்ரை பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. Thank you.